ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி 2026 சிஜிஎல் எக்ஸாம் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னா, இது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேவா? 2026 சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு பேட் நியூஸ் தான். ரொம்ப ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. 25ல் பாஸ் ஆன எல்லாருக்கும் குட் நியூஸ். ஓகே, அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது 26 ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பேட் நியூஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த அப்டேட் நமக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, ஒரு சில நார்த் இந்தியன் சேனல்ஸ் பார்க்கும்போது தான். ஓகே, அதில் மெயினாக ஆர்பி அப்படிங்கிற சேனல். ஓகே, இந்த சேனல் வந்து ஒரு ட்ரஸ்டபிள் சேனல் தான். அதில் போடுற டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியான டேட்டாஸாக தான் இருக்கும். அந்த சேனலை ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் போடுறேன். ஓகே, அதில் ஹிந்தியில் சொல்லியிருப்பாங்க, அதை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஜிஎல்ல இந்த போஸ்ட் டவுன்கிரேட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருந்த போஸ்ட்டை வந்து இப்போ அதை டவுன்கிரேட் பண்ணுறாங்க. அதோட அடுத்த லெவலுக்கு கீழே வருது. ஓகேவா? இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க் போஸ்ட்டு, அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து கிளர்க் போஸ்ட்டுக்கு அதோட லெவலை கம்மி பண்ணால் என்ன இருக்கும், அந்த மாதிரி தான் இதில் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டெம்பரரி டவுன்கிரேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பெர்மனன்ட் கிடையாது, இது டெம்பரரியான ஒரு டவுன்கிரேட். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா, மெயினாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதில் தான் இந்த டவுன்கிரேட் அப்படிங்கிறது நடக்க போகுது. எத்தனை போஸ்ட்டுக்கு அப்படின்னா 1445 போஸ்ட்டுக்கு. ஓகேவா? அதில் மெயினாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து, அதாவது மொத்தமாக இதில் எத்தனை போஸ்ட் கவர் ஆகுதுன்னா 423 வேகன்சி. ஓகேவா? ஓவரால் 1445க்கு இந்த டவுன்கிரேட் நடக்க போகுது. அதில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மட்டுமே நமக்கு 420 போஸ்ட் இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் இருந்த போஸ்ட்டை இப்போ என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்னு இருந்ததை வந்து இப்போது டேக்ஸ் அசிஸ்டன்ட்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிறது ஹவில்தார், ஒரு சில லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிறது எம்டிஎஸ் லெவலுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நமக்கு டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் நமக்கு சிஜிஎல்லில் கவர் ஆகிற இந்த போஸ்ட் எல்லாமே நமக்கு லெவல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? இது டிக்ரீஸ் ஆகிறனால பர்டிகுலராக பார்த்தோன்னா, நம்மளோட சென்னை வேகன்சி ஒரு 295 வேகன்சி அப்படிங்கிறது டவுன்கிரேட் ஆகுது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு 61 வேகன்சி அப்படிங்கிறது டவுன்கிரேட் ஆகுது. இதனால ஓவரால் வேகன்சியில் இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா டவுன்கிரேட் ஆகும், அதாவது டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? கண்டிப்பாக வேகன்சி முன்னாடி இது வரைக்கும் வந்ததுலேருந்து கண்டிப்பாக கம்மியாக தான் வரப்போகுது. ஆனால் ரொம்ப மோசமான வேகன்சி வராது, உங்களுக்கு வேலையே கிடைக்காது, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலை. ஓகேவா? இதில் வந்த டேட்டா படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஹையர் லெவலில் இருந்த போஸ்ட்டை லோவர் லெவல் போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சேலரி ரெடியூஸ் ஆகலாம், அதோட போஸ்ட் பவர் கொஞ்சம் கம்மியாகலாம். இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. பர்டிகுலர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வர போஸ்ட்டுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிபிஐஎஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதில் தான் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது இது முன்னாடி 2025 இப்போது சிஜிஎல் ரிசல்ட் வந்ததில்ல, அந்த ரிசல்ட் வரைக்குமே ஆல்ரெடி அவங்க பாஸ் ஆகிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் வேகன்சியான 2026 எக்ஸாமோட வேகன்சியில் தான் இது ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேவா? அதனால் இது நீங்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்க வேணாம். ஆல்ரெடி எஸ்எஸ்சிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிசிஎஸ்லேருந்து எடிக்விட்டிக்கு போனது. எடிக்விட்டியில் நிறைய சேஞ்சஸ், ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு பேட்டர்னில். செலெக்ஷன் போஸ்ட் பார்த்தா ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஸ்டெனோ பார்த்தா ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், இதுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன், ஒரு நார்மலான ஒரு பேட்டர்ன், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன கேட்டகரினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, செலெக்ஷன் போஸ்ட் ஸ்டெனோலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டில் நிறையா குளறுபடிகள், ஆன்சர் கீழே நிறையா பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வேகன்சியில் பிரச்சனை வருது,
போஸ்ட்டில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. ஓகேவா? அதனால வந்து நம்ம இதை எதையும் மைண்ட் செட்டில் போட்டுக்க வேணாம். ஏன்னா இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? முன்னாடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சிஜிஎல்ல ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகவே தவிர ரொம்ப இதில் வந்து பெருசாக அடி வாங்க போகிறதில்ல. இது அஃபிஷியலாக நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிடைச்ச சோர்ஸஸ் வச்சு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நமக்கு சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு ட்ரைலர் மாதிரியோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியோ வச்சுக்கலாம். ஓகேவா? இது இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்சஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்சிலேருந்து பண்ணுறாங்க இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.